வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். பிக் பாஸ் 9ங்க இப்போ தான் முடிஞ்சுது. ஒன்றும் சுகம் கிடையாது. கேட்க வேண்டிய ஆளுங்களை கேட்கல. ஏதோ பேசி மொத்தத்தில் முடிச்சிட்டார். போகும்போது கம்மும் வரேன்ட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போகிறாரு. கம்மும் பார்வதியும் பண்ண கூத்த கேட்கல. அந்த 1:30 மணிக்கு நைட்டு என்ன ஆனாங்க, எங்கே போனாங்க, நாய் ஏன் குலைச்சது, அது எல்லாத்துலேயும் போட்டாங்க. இவர் பார்க்கலையா இல்லை கேட்கலையா தெரில. ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போகுது. பாவம் அந்த வினோத்தை பிடிச்சின்னு கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. வினோத் வந்து சொல்லியிருந்தாங்க, விஜய் சேது கேட்பார், நம்ம சொன்னால் கூட எடுத்துக்க மாட்டார்ப்பா அப்படின்னு. அதை போய் கேட்குறாரு. அதே அந்த எஃப்டி சொன்னது ஏன் கேட்கல? எஃப்டி என்ன சொன்னேன்னா, அவர் எது சொன்னால் நான் சாரி சொன்னால் சாரிலாம் கேட்கக்கூடாதுன்னு. ஆனால் ஆமாண்ணா அதையும் கேட்கல. அது மாதிரி இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. அதாவது அவங்களுக்கு சாதகமாக பேசிட்டாங்க. கம்மு பாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்விம்மிங் பூலில் இருக்காமல் கூட ஒரு கிளிப் பார்த்தேன் நான். பார்வதி அண்டு கமருதீன் அந்த அமித் ஏன்னா போய் அந்த கும்பலில் கூட வரவே தெரில. எல்லாம் பேர் பாடியோடு குளிக்கிறாங்க. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, பாரு மைக்கை மாட்டணும், கமருதீன் மைக்கை மாட்டணும். பேசாமல் பிக் பாஸ் எடுத்தாந்து கொடுத்துட்டு அப்படியே டீ எடுத்தாந்தாங்க. பாவம் சில்லுன்னு தண்ணியில் இருக்காங்க. கொடுத்து ஒரு ஹெல்ப் பண்ணலாமே. என்ன ஷோவோ தெரில, ஒன்றும் புரியலை. அதே மாதிரி அந்த சாண்ட்ரா அழுது ட்ராமா போட்டு ஒரே கலக்கல் தான், எல்லோரும் மிரட்டுது. அது எதுக்கு உடம்பு சரியில்லாத பாவம் வச்சுருக்காங்க? அந்த பாவத்தை ஏன் கொட்டிக்கிறீங்க? பிக் பாஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். அவர் பாவம் அவர் பிரஜன் கஷ்டப்படுற குழந்தைய வச்சுட்டு இந்தமாக அனுப்பிச்சிடலாம். அது என்ன இதில் வச்சுருக்குன்னு தெரியல. ஆனால் ஒன்றுங்க, அடுத்த வாட்டி பிக் பாஸ் போடும்போது ஏ சர்டிஃபிகேட்டோடு அனுப்பிச்சிருங்க. நாங்களும் ஜாலியாக பார்க்குறோமே. ஒரு 9 மணி மேலே பசங்களை தூங்க வச்சுட்டா கூட, 10 மணி மேலே ஷோ வச்சா கூட ஜாலியாக பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட்டை வச்சு நிம்மதி, யார் எது வேணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கடுப்பு ஏற்றுற மாதிரி இருக்குது. டைம் போல் பாருங்கள், 1:55. அது மாதிரி இன்றைக்கி அந்த வினோத்தை தான் போய் கேட்டாங்க. நீ விஜய் சேதுபதி அவர் கேட்க மாட்டார், அவரும் நம்ம கேட்கக்கூடாது, கேட்டால் உட்காருன்ட்டுவார் அப்படின்னு. அதை எப்படியோ கூட தான் உட்கார்ந்து கொடுத்தான், அது கேட்கல. அதே மாதிரி இந்த பாரு கமருதீன் ஓவர் அசிங்கமான சீன்லாம் நிறைய நடக்குது. எதையும் காண்டுக்கல, என்னவோ போகிறது. அதே மாதிரி ஆதிரை வீட்டிலேருந்து வர்றதுக்கு அந்தம்மா ஒரு இதில் செலக்ட் ஆகிட்டாங்க. அவங்க ஓட்டுப்படி அவங்க வருவாங்களான்னு. நாளைக்கு ஆதிரியம் எப்படியும் போகிற மாதிரி சொல்கிறாங்க. போனாங்கன்னா அது யாருக்கு போகும் தெரியாது. ஓகேங்களா? மற்றபடி இந்த வார தலைவர் கமருதீன் தலைவர் ஆகட்டும் முன்னே அவர் அந்த ரூமுக்கு போயிட்டாங்க. தலைவர் ஆனால் என்ன ஆகும்போது தெரியாது. ஓகேவா? மீண்டும் சந்திப்போம். போருங்க, நாளைக்கு பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துரு பிக் பாஸ், எல்லாருக்கும் புண்ணியமாக போயிடும். ஓகே, பாய்.